நீரை குறைக்கும் முத்திரை. இந்த முத்திரை சிறு விரலின் முனையையும் கட்டை விரலின் முனையையும் மடக்கி சிறு விரலின் மேல் கட்டை விரல் அழுத்திக் கொண்டிருக்குமாறு வைத்தால் நீர் குறைக்கும் முத்திரை நமக்கு கிடைக்கிறது. இந்த முத்திரையில் கட்டை விரல் நெருப்பையும் சிறுவிரல் நீரையும் குறிக்கும். இம்முத்திரையில் நீரின் சக்தி குறைவாகவும் நெருப்பின் சக்தி அதிகமாகவும் உள்ளது. இதன் காரணமாக குறைவான நீரை நெருப்பு ஆவியாக்கிவிடக்கூடிய தன்மையை இம்முத்திரை பெறுகிறது. உடலில் அதிக நீர் சேரும் போதும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் போதும் இம்முத்திரையை செய்யலாம். சிலருக்கு கண்களிலிருந்து மூக்கிலிருந்தும் நீர் வடிந்து கொண்டிருக்கும். அந்த சமயங்களில் இந்த முத்திரை கை கொடுக்கும். வயிற்றில் ஏற்படும் அதிகப்படியான உமிழ்நீர் சுரப்பை சீராக்குவதற்கு இம்முத்திரை சிறப்பானதாக இருக்கும். வயிற்றுப்போக்கை சரி செய்ய முத்திரை சிறந்த உதவியாக இருக்கிறது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய உதரப்போக்கை சரி செய்ய சீராக்க இந்த முத்திரை பயன்படுகிறது. வயிற்றில் அதிக அமிலம் சுரப்பதினால் ஏற்படக்கூடிய புண் போன்ற எரிச்சல், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த முத்திரை சால சிறந்தது. நுரையீரலை சுற்றியுள்ள ப்ளூரா என்னும் பகுதியில் நீர் சேரும்போது ப்ளூரசி என்ற நிலை ஏற்பட்டு அதிக சுரம் மற்றும் மூச்சுத்திணறல் ஏற்படும். அப்போது இந்த முத்திரை சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஹார்மோன்கள் சுரப்பதால் பல பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட ஹார்மோன்கள் சுரப்பியை சீராக்குவதற்கு இந்த முத்திரை சால சிறந்ததாகும். வயிற்றில் அதிக நீர் சுரக்கும் போது வயிறு பெருத்து முன் தள்ளப்படக்கூடிய நிலைக்கு இந்த முத்திரை மிகச் சிறந்ததாகும். இதை பயன்படுத்தும் போது ஒபிசிட்டி தன்மை குறையும். தண்டுவட நீர் அதிகமாகி மூளைக்கு சென்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய முத்திரையாக இது விளங்குகிறது. இந்த முத்திரையை 45 நிமிடங்கள் செய்து வரலாம் ஒரு நாளைக்கு, அல்லது 3 வேளை 15 நிமிடங்களாக செய்யலாம். நோய் தீர்ந்த பின் முத்திரையை நிறுத்திவிடுவது நல்லது. தினமும் செய்வதற்கான முறையான பயிற்சியை எங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோக்கு கீழே SUPSCRIP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணுங்கள், சிவப்பு கலரில். நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா SHARE அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இமெயிலு எல்லாத்துலேயும் நீங்கள் அனுப்பலாம். அடுத்தது இதுக்கு கீழே ஸ்வராஜ்காந்த் அப்படின்னு தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிடலாம். சேனலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லுக்கில் உங்களுக்கு அப்டேட்டான வீடியோஸ் இருக்கும், பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேவையான வீடியோ லேட்டஸ்ட்டாக நாங்கள் அப்டேட் பண்ண எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கருத்துள்ள தகவல் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைகளை பற்றி பேசுகிறது, குடும்ப நல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது, சித்தர்களுடைய பேசுகிறது அப்படின்னு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் கீழே உள்ள வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் பாருங்கள். நன்றி.